Welcome to Living Hope Channel. तेरी स्तुति प्रशंसा हो, तेरी हर पल महिमा हो, तेरी स्तुति प्रशंसा हो, तेरी हर पल महिमा हो। तू अवर्णित है, तू सुंदर है, मेरा पहला पहला प्यार है। तू अवर्णित है, तू सुंदर है, मेरा पहला पहला प्यार है। तेरी स्तुति प्रशंसा हो, तेरी हर पल महिमा हो, तेरी स्तुति प्रशंसा हो, तेरी हर पल महिमा हो। मेरी निराशाओं में मेरी आशा बना तू, मेरी खामोशियों को समझा तूने प्रभु। मेरी निराशाओं में मेरी आशा बना तू, मेरी खामोशियों को समझा तूने प्रभु। तू अवर्णित है, तू सुंदर है, मेरा पहला पहला प्यार है। तू अवर्णित है, तू सुंदर है, मेरा पहला पहला प्यार है। तेरी स्तुति प्रशंसा हो, तेरी हर पल महिमा हो, तेरी स्तुति प्रशंसा हो, तेरी हर पल महिमा हो। दिल की गहराइयों में बसता तू ही प्रभु, तेरी इच्छाओं को मैं पूरा करता चलूं। दिल की गहराइयों में बसता तू ही प्रभु, मेरी इच्छाओं को मैं पूरा करता चलूं। तू अवर्णित है, तू सुंदर है, मेरा पहला पहला प्यार है। तू अवर्णित है, तू सुंदर है, मेरा पहला पहला प्यार है। तेरी स्तुति प्रशंसा हो, तेरी हर पल महिमा हो, तेरी स्तुति प्रशंसा हो, तेरी हर पल महिमा हो। तू अवर्णित है, तू सुंदर है, मेरा पहला पहला प्यार है। तू अवर्णित है, तू सुंदर है, मेरा पहला पहला प्यार है। तेरी स्तुति प्रशंसा हो, तेरी हर पल महिमा हो, तेरी स्तुति प्रशंसा हो, तेरी हर पल महिमा हो। வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்
சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே. உம் பிள்ளைகளை நீ மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. உமக்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், முன்னினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தே சாம்பலை சிங்காரமாற்றி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தே சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். உமக்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். ஆமென். என் மீது அன்பு கூர்ந்து அவர் பலியானார் சிலுவையிலே. என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. என் மீது அன்பு கூர்ந்து
பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனுடைய நாமத்தின் நாளை உங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். स्तुतियों के बीच में वास करने वाले हमारा प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं. நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் சில தரிசனங்களை கத்த கொடுத்திருக்கிறார். हम हर एक के लिए परमेश्वर ने दर्शन को दे रखे हैं. ஒவ்வொருவரையும் கத்தர் அவர் பயன்படுத்தும்படியாய் அவர் வாஞ்சிக்கிறார். हर एक को इस्तेमाल करने के लिए प्रभु चाहते हैं. ஆமென். आमीन. ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். इसहाक ने याकूब को विदा किया ஏனென்றால் ஈசாக்கு வீட்டில் போகிறது ஃபேமிலி ப்ராப்ளம் வந்துருச்சு. क्योंकि इसहाक के घर पे कुछ पारिवारिक परेशानियां हुई. யாக்கோபுக்கும் அவங்க அண்ணன் ஏசாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. याकूब और ईसाव के बीच में कुछ परेशानियां हुई. ஸோ ரெண்டு பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ளார இப்போ நம்ம ஈசாக்கு என்ன பண்றாரு, யாக்கோபை அனுப்பிவிட்டார். ये परेशानी बड़े होने से पहले ही इसहाक ने क्या किया, याकूब को विदा कर लिया. இப்போ யாக்கோபு லாபான் வீட்டுக்கு போகிறாரு. याकूब लाबान के घर गया. அங்க நடக்கிற காரியங்கள்லாம் நமக்கு தெரியும். वहाँ की सारी बातों को हम जानते हैं. அங்க ரெண்டு பிள்ளைகள் லாபானுக்கு இருக்கிறார்கள். वहाँ पर लाबान के लिए 2 पुत्रियां थी. மூத்தவள் பேர் லேயாள், இளையவர் பேர் ராகேல். पहला तो लिया थी और दूसरा राहेल थी. ஆதியாகமம் 29வது அதிகாரத்துல उत्पत्ति 29वीं अध्याय में 31ஆம் வசனத்துல வாசிக்கும் போது 31वीं आयत से लेकर पढ़ेंगे तो லேயாளுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை நம்ம வாசிக்க முடியுது. यानी लिया के जीवन में जो बातें हुई उसे देख सकते हैं. ஸோ இவங்களுடைய திருமணம் என்ன நடக்குது என்றால் லாபான் வந்து பெண்ணை மாற்றி வச்சிடறாரு. यानी इनकी विवाह जो है लाबान ने क्या किया, उनका पिता ने लड़कियों को बदल दिया है. யாக்கோபு ராகேலை தான் ரொம்ப அதிகமாய் பிரியமாய் இருந்தால், याकूब राहेल से ही बहुत ही प्यार किया था. ஆனா திருமணம் யார்கிட்ட நடந்துச்சு என்றால் லேயாள்கிட்ட திருமணம் நடந்தது பார்க்கலாம். जब शादी हुई तो किसके साथ हुआ, लिया के साथ हो गया. இது பாருங்களேன், நீங்க பிராக்டிக்கலா நீங்க யோசித்து பாருங்களேன். आप दरअसल सोचिएगा, ஒரு விரும்பாத ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ திருமணம் பண்ணி யாருமே நிம்மதியா இருக்க மாட்டாங்க இல்லையா? अगर ऐसे जो लड़की या लड़का से शादी करके जो पसंद ही नहीं है, उनका जीवन कैसा रहेगा. இதுல அதிகமாய் பாதிக்கப்பட்டது லேயாள். इसमें ज्यादा जो उपद्रव पाया है वो लिया थी. ஏனென்றால் லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது வேதாகமம் சொல்லப்பட்டது. क्योंकि बाइबल में लिखा है लिया की आंखें थोड़ा सा धुंधली थी. 31வது वचனத்தை வாசிக்கிறோம். 31 में हम देख सकते हैं, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். लिया अप्रिय हुई. அவங்க வீட்லயும் அற்பமா எண்ணப்பட்டதா இருந்துப்பா. அதே போல யாக்கோபுடைய வீட்டுக்கு வந்தாலும் இங்க அற்பமா தான் எண்ணப்பட்டிருக்கிறான். अपने घर पर भी उन्होंने अप्रिय लगती होगी और यहाँ पर याकूब के साथ भी ऐसा ही रहा होगा. அப்பாவும் பாருங்களேன் லேயாளுடைய திருமணத்தை அப்படித்தான் நடத்தி வச்சிருக்கிறார் இல்லையா? उनका पिता भी देखिएगा लिया की विवाह को किस तरह से उन्होंने किया है. நிச்சயமா யாக்கோபு தன்னை விரும்ப மாட்டான்னு தெரியும், அதனால அந்த இடத்துல தான் போய் திருமணமாகி ஆக வேண்டியதாயிருச்சு. लिया जानती थी कि जरूर याकूब उससे प्रसन्न नहीं रहेगा, तब भी उन्होंने वहां रहना पड़ा. அதனால தான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கத்தர் கண்டு என்று வசனம் போடப்பட்டிருக்கு. इसलिए वचन में लिखा है जो लिया अप्रिय हुई करके यहोवा ने देखा. உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல நீங்க அற்பமா இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கத்தர் உங்களை பார்க்கிறார் என்பதை நீங்க நினைவு கூறுங்க. आप इस बातों को याद करें कि जहां पर आप अप्रिय जाने जाते हैं वहां पर प्रभु आपको याद करते हैं. அது உங்க வீடா இருக்கலாம், அல்லது புகுந்த வீடா இருக்கலாம், அல்லது நீங்க வேலை செய்யற இடமா இருக்கலாம். यदि वो आपका घर क्यों ना हो या आप जिस घर पर शादी सुविधा जाकर गए हैं वो घर क्यों ना हो, உங்களை அற்பமாய் காணப்படுவதற்கு ஒரு கூட்டம் இருந்தாலும் கத்தர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறார் என்பதை
நீங்க நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. यदि लोग आपको अप्रिय जाने क्यों ना हो, लेकिन ये बात को याद रखें, परमेश्वर आपको देख रहे हैं. ஆமென். आमीन. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் இப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர்கள் மேல அவர் வாஞ்சை உள்ளவராய் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறாருங்க. ऐसे तुच्छ जाने गए लोगों के ऊपर प्रभु वो तरस खाते हैं, अपना अपना प्रिय अपना आंखें रख के रखते हैं. ஈவன் பாருங்களேன், கர்த்தர் அந்த ஆகார் மேல அவ்வளவு கிருபையாய் இரக்கம் பாராட்டினார். यहाँ तक देखिएगा हाजिरा के ऊपर भी परमेश्वर इतना अनुग्रह किया है, ஆகாருடைய சந்ததிக்கும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். और हाजिरा की पीढ़ी के लिए भी प्रभु कुछ आशीष को रखे हैं. ஆமா, அப்படிப்பட்ட அந்த புறஜாதியுடைய லைஃப்லயே கர்த்தர் இவ்வளவு கேர் பண்ணார் என்றா ஏன் உங்க வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? अगर ऐसे अन्य जाति के जीवन में भी प्रभु इतना ख्याल रख सकते हैं, तो आपके जीवन में क्यों ना करेंगे? சோ மனுஷன் என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டும், மனுஷன் என்ன வேணாலும் நம்மளை பார்க்கட்டும், ஆனா கர்த்தர் என்னை வேறு விதத்துல பார்க்கிறார், விசேஷமா என்னை பார்க்கிறார் என்பதை நீங்க நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. इसीलिए लोग इंसान कैसे भी देखे क्यों ना हो, लेकिन आप ये विश्वास करें परमेश्वर मुझे प्रिय दिखते हैं करके. ஹalleluya. हालेलुया. சோ இப்ப கர்த்தர் லேயாளை நினைத்ததனால அங்க ஒரு பிள்ளை பிறக்கதை நான் பார்க்கிறோம். सो परमेश्वर ने लिया को याद किया, इसलिए वहां पर उनके लिए एक बच्चा जन्म हुई. இப்ப 35வது வசனத்துல வாசிக்கிறோம். अब 35वीं आयत में पढ़ते हैं, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறாள். फिर वह गर्भवती हुई और उसके एक पुत्र जन्म हुआ, और उसने कहा अब की बार तो मैं यहोवा का धन्यवाद करूंगी, इसलिए उसने उसका नाम यहूदा रखा. யூதா என்று பெயரிட்டாள். यहूदा करके नाम रखा. இதுக்கு मुன்னாடி பிள்ளைகள் பிறக்கறாங்க. इससे पहले भी बच्चे हुए थे. ஒவ்வொரு பிள்ளை பிறக்கும்போது டெலிவரி நேரத்துல லேயாள் என்ன சொல்றாங்கன்னா, हर बच्चे की जन्म के समय में, डिलीवरी के समय पर राहेल ने, लिया ने क्या कहती थी, இனிமேலாவது என் புருஷன் என்னை சிநேகிப்பார், कम से कम अब की बार मेरा पति मुझ पर प्यार करेगा, இனிமேலாவது என் புருஷன் என்னோட கூட சேர்ந்து இருப்பார், कम से कम अब की बात तो मेरा पति मुझसे मिले रहेगा. ஒவ்வொரு டெலிவரிக்கும் அந்த பெண் ஏக்கமா இருக்கறா. ऐसे हर एक पुत्र जन्म देते हुए उन्होंने इस तरह कह रही थी, ஆனா அது நடக்கவே இல்ல. लेकिन ऐसा नहीं हुआ. ஆனா கடைசி டெலிவரி நேரத்துல ஒரு காரியத்தை சொல்கிறாள். लेकिन अंतिम जैसे चौथा बार हुआ तो तब उन्होंने यूं कही, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். अब की बार तो मैं यहोवा का धन्यवाद करूंगी. ஹalleluya. हालेलुया. இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன்ங்கறார். अब मैं अब की बार मैं यहोवा को धन्यवाद करूंगी. அதாவது என் புருஷன் வருவாரு, பேசுவாரு, ஸ்நேகிப்பாரு, அன்பு கூறுவார், இதெல்லாம் வேலையே இல்லை, வார்த்தையே இல்லை. இப்ப நான் கர்த்தரை துதிக்க போறேன், என் சந்ததி கர்த்தரை துதிக்க சொல்லணும்னு சொல்லிட்டு யூதா என்ற பெயர் இருக்கிறதை நான் பார்க்கிறோம். अगर मेरा पति आएगा या को ये होगा वो होगा, इनकी बातों पर उन्होंने ध्यान ही नहीं दिया, वरन उन्होंने यूं कहने लगा, अब की बार तो मैं यहोवा को धन्यवाद करूंगी करके उस बेटे का नाम यहूदा रखा. ஹalleluya. हालेलुया. யூதானா என்ன அர்த்தம்னா, यहूदा का मतलब क्या है? அவன் துதி. स्तुति. ஹalleluya. हालेलुया. நான் துதிப்பேன், मैं स्तुति करूंगा, கர்த்தரையே துதிப்பேன், यहोवा को ही धन्यवाद கர்த்தரை करूंगा, எக்காலத்துல ஸ்தோத்திரிப்பேன், हर समय यहोवा को ही धन्यवाद அவன் करूंगा, துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். हमेशा निरंतर उसकी स्तुति मेरे मुंह पे रहेगी. ஆமென். आमीन. எவ்வளவு அற்புதமான அர்த்தத்தோடு ஒரு பேர் வருகிறத कितनी பார்க்கிறோம். अद्भुत से एक नाम को उन्होंने रखा है. ஆமென். आमीन. சோ இப்போ துதிக்க ஆரம்பிக்கிறார் யூதா. अब इन्होंने स्तुति करने लगा यहूदा ने. இப்போ இந்த யூதாவை குறித்து ஒரு சில காரியங்கள் நாம் வாசிக்க अब போகிறோம். इस यहूदा के प्रति कुछ बातों को हम पढ़ेंगे. ஆமா, முதலாவதாக पहला, யூதா பரிந்து பேசுகிற ஒரு யூதாவா இருக்கிறார். ये यहूदा कैसा व्यक्ति था? वो दूसरों के प्रति वो बातें करने वाला था. ஆமென். आमीन. முதலாவது நாம் பார்க்கிறோம் ஆதியாகமம் 37 அதிகாரத்துல उत्पत्ति 37 अध्याय में இங்கு யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் சேர்ந்து கொலை பண்ணுவதற்கு முயற்சிக்கிறார்கள். यहाँ पर यूसुफ को विरोध उनके भाई लोग ने उठे और उन्हें मार डालने के लिए कोशिश कर रहे थे. ஏனென்றால் யோசேப்புடைய தரிசனத்தின் நிமித்தமாக அவருடைய சகோதரர்கள் அவனை பயக்க ஆரம்பிக்கிறார்கள். क्योंकि यूसुफ के दर्शन के चलते उनके भाई लोगों ने उन्हें विरोध करने लगा. அது மாத்திரமல்ல, இந்த சகோதரர்கள் செய்த சில காரியங்கள் பாவங்கள் எல்லாம் அப்பாட்ட போய் சொல்லி கொண்டிருக்கிறான். इतना ही नहीं, यूसुफ ने क्या करता था, अपने भाइयों की जो भी कमी हटियां हैं और उन सारी बातों को अपने पिता से वो बोलता हुआ आया.
இதனால சகோதரர்கள் அவன் மேல ரொம்ப கோபமா இருக்கிறாங்க. इसलिए उनके भाई लोग उनके विरोध बहुत ही दुश्मन जैसे थे. அதன்படி நல்ல ஒரு வாய்ப்பு அங்க வருகிறது. ऐसे लिए उनके लिए एक मौका भी ऐसा मिला. யோசேப்பு எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்கு இருக்கான். यानी यूसुफ ने सब भाइयों के लिए वो भोजन लेकर आ रहा था. அவன் தூரத்துல வரும்போதே அவனோட சகோதரர்கள் பிளான் பண்ணிட்டாங்க. जैसे दूर से ही यूसुफ को देखते ही उनके भाई लोग ने कुछ योजना बना लिया. இதோ சொப்பனக்கார வரான். देखो ये सपना देखने वाला आ रहा है. நாம் அவனை கொன்று हम उसे मारेंगे. இந்த குழியில போட்டு इस गड्ढे में डालेंगे. ஒரு துஷ்ட மிருகம் அவனை அடிச்சு கொன்றதுன்னு சொல்லி நம்ம அப்பாட்ட ரிப்போர்ட் கொடுத்தாரலாம். एक जंगली जानवर ने मार दिया करके हम पिता को बताएंगे. அப்படின்னு அவனுக்கு பேசி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. इस तरह वो बातें कर चुके हैं. அப்ப எந்த அளவுக்கு கோவமா இருக்கானுங்க பாருங்களேன். देखिएगा कितना गुस्से में उठने उसके भाई लोग थे. சொந்த தம்பியை இப்படி அவனால செய்ய முடியுமா? अपने खुद की भाई को इस तरह कुछ कर सकते हैं क्या? அவன் கொண்டு வந்த சாப்பாடையே வாங்கி என்ன செய்றாங்க சாப்பிடுறாங்க. उन्होंने जो भोजन लेकर आया उसे ही लेकर वो सब खाए थे. ஆனா இந்த நேரத்துல लेकिन ऐसे समय में யூதா பேச ஆரம்பிக்கிறான். यहाँ पर यहूदा ने बोलने लगा. ஆதியாகமம் 37 அதிகாரத்துல उत्पत्ति 37 में 26 வசனத்துல 26वीं आयत में அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு லாபம் என்ன? तब यहूदा ने अपने भाइयों से कहा अपने भाई को हाथ करने और उसका खून छिपाने से क्या लाभ होगा? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடலாமே. अब हम उसे इश्माइलों के हाथ बेच डालें நமது கை அவன் மேல பட வேண்டாம். और अपना हाथ उस पर ना उठाएं அவன் நம்முடைய சகோதரன், क्योंकि वो हमारा भाई நம்முடைய மாம்சமாய் இருக்கிறானே. और हमारी हड्डी और मांस है. அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். उसके भाइयों ने उसकी बात मान ली. ஹல்லேலூயா. हालेलुया. நான் என்ன சொல்றேன்னா ஒரு சரியான நேரத்துல இந்த யூதா அங்க நின்று பரிந்து பேசுகிறான்னு தான் நான் சொல்ல முடியும். हम ये कहना चाहते हैं कि मतलब ये कह सकते हैं बिल्कुल सही समय पर यहूदा ने उठा और अपने भाई के लिए उन्होंने बीच में खड़ा होकर बातें करने लगा. எல்லாரும் பயங்கர கோபமா டென்ஷனா இருக்காங்க. बाकी सारे भाई लोग ने इतने गुस्से में थे. அவருடைய திட்டங்கள் எல்லாம் பயங்கர மோசமாய் போய் கொண்டிருக்கிற उनकी நேரத்துல योजना सारे इतना कठोर था. ஒரு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. यानी एक नाशवान की ओर जा रहे थे. இன்னும் சொல்ல போனா யோசேப்பு மூலமாய் தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு அவர்கள் எதிராய் நிற்கிறார்கள். और यहाँ तक हम कह सकते हैं कि यूसुफ के द्वारा जो परमेश्वर की योजना पूरी होने के लिए ये विरोध थे. தேவனுடைய தரிசனத்துக்கு எதிராய் ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிற நேரத்துல परमेश्वर के दर्शन के विरोध जब एक झुंड खड़ा था. இந்த தரிசனம் பெற்ற இந்த யோசேப்பை காப்பாற்றுவதற்கு इस दर्शन को पाया हुआ यूसुफ को बचाने के लिए அங்க அவங்க அப்பா அங்க இல்ல, वहां पर उनका पिताजी नहीं रहा, அம்மாவும் கிடையாது, मम्मी भी नहीं रहा, ஆபிரகாமும் இல்ல. अब्राहम भी नहीं है. ஆனா அங்க ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்புகிறாரு. लेकिन वहां पर एक व्यक्ति को प्रभु ने खड़ा किया. அவன் தான் யூதா. वही है यहूदा. ஆமென். आमीन. தன் சகோதரருக்காக அங்க பேசுகிறத நான் பார்த்தேன். अपने भाई के बदले में वो बातें कर रहा है. ஹல்லேலூயா. हालेलुया. உங்களுக்கு பல அழிவுகள், பல பேச்சுகள், பல மோசமான திட்டங்கள் உங்களுக்கு எதிராய் வந்தாலும் आपके विरोध भी ऐसे बड़ी कठोर की दुश्मन की बातें आए क्यों ना हो, இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்காக பேசுவதற்கு யாராவது எழுப்புவாருங்க. आपके आपके प्रति मध्यस्थता की बातें करने के लिए प्रभु आपके लिए भी किसी को खड़ा करेंगे. ஆனா அதே சமயத்துல लेकिन साथ ही साथ துதிக்கிறவர்கள் எப்பொழுதும் பரிந்து பேசுவார்கள். स्तुति करने वाले हमेशा मध्यस्थता की प्रार्थना करेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தரை துதிப்பேன் என்று யூதா என்று பெயரிட்டாங்க பாத்தீங்களா? प्रभु को धन्यवाद करूंगा करके यहूदा करके उसने नाम रखा. அப்படினா நீங்க பரிந்து பேசணும். इसका मतलब आपको एक मध्यस्थता की काम करना है. அந்த மெஜாரிட்டி கூட்டத்தோட நீங்க சேர்ந்துற வேண்டாம். जहां पर बहुत लोग हैं मेजॉरिटी के साथ आपको भी मिलजुल नहीं रहना. அழிவை நோக்கி நம்ம போக வேண்டாம். हम नाशवान की ओर नहीं जाना. தேவ தரிசனம் நிறைவேறுவதற்கு परमेश्वर का दर्शन पूरा होने के लिए நாம் நிற்க வேண்டும். हमें खड़े होना चाहिए. ஆதரவு கொடுக்கணும். हमें साथ देना चाहिए. நின்று பேச வேண்டும். हमें खड़े होकर बातें करनी है. ஒருவேளை யூதா பேசுறதுனால யூதாவை கூட அவங்க என்ன செய்யலாம்? எதிர்க்கலாம். यदि यहूदा बोलता है करके यहूदा को भी वे बाकी भाई लोग विरोध कर सकते हैं. ஆனால் நாம் தைரியமா நிற்போம். लेकिन फिर भी वो धैर्य से खड़ा हुआ. ஆமென். ஆமென். இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேசணும்? आज हम किससे बातें करनी है? கர்த்தரிடத்துல பேசுவோம். हम यहोवा के पास. அழிந்து போகிற ஜனங்களுக்காக கர்த்தரிடத்துல பேசுவோம். नाश हो जा रहे उन लोगों के प्रति यहोवा के पास हम मध्यस्थता की प्रार्थना करें. பரிந்து பேசும் யூதா. मध्यस्थता की काम करने वाला यहूदा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया.
அந்த யூதாவின் கோத்திரத்தில் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. उस यहूदा की गोत्र में ही आया है प्रभु यीशु இந்த मसीह। இயேசு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? आज यीशु मसीह क्या कर रहे हैं? எங்களுக்காக உங்களுக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். आपके लिए और मेरे लिए वो मध्यस्थता की काम कर रहे हैं। இரண்டாவதாக யூதா दूसरा यहूदा நியாயாதிபதிகள் புத்தகம் न्यायों की किताब 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். पहला और दूसरा आयत को पढ़ते हैं। யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். यहोशू के मरने के बाद इस्राएलियों ने यहोवा से पूछा कि कनानियों के विरोध लड़ने को हमारी ओर से पहले कौन चढ़ाई करेगा? அதற்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன். यहोवा ने उत्तर दिया यहूदा चढ़ाई करेगा। இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். सुनो मैंने इस देश को उसके हाथ में दे दिया है। ஆமென். आमीन। அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்றார். उसके हाथ में दे दिया है करके कहते हैं। யுத்தத்துல முன்பாக போக வேண்டியது யாரு? युद्ध के लिए पहले जाने वाला कौन है? பரலோகம் யாரை அங்க தீர்மானிக்கிறது? स्वर्ग यहाँ पर किसको नियुक्त करती है? துதிக்கிறவர்களை, स्तुति करने वालों को। ஆமென். आमीन। அங்க எத்தனையோ யுத்த வீரர்கள் காணப்படலாம். वहां पर कितने भी युद्ध का शूरवीर होते होंगे, ஆனா இங்க யோசுவா மரிச்சிட்டாருங்க. लेकिन यहाँ पर यहोशू की मृत्यु हो गई। சோ இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அது போஸ்ட் அது கேப் அங்க இருக்குது. यहाँ पर बहुत बड़ा एक गैप को देख सकते हैं। மோசே யோசுவா என்கிற பெரிய பெரிய யுத்த வீரர்கள் அபிஷேக பண்ணப்பட்டவர்கள் எல்லாம் மறந்து போயிட்டார்கள். मूसस और यहोशू करके बड़े बड़े युद्ध का शूरवीर जो है अभिषेकित पाए हुए लोग मर गए। இப்ப தலைவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை. यानी अभी नेता कोई नहीं रहा। இப்ப சத்துருக்கள் எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. अब शत्रु उनके विरोध में हैं। இப்ப யுத்தம் பண்ணுவதற்கு யாருங்க போவா? अब युद्ध करने के लिए कौन जाएगा? கர்த்தருடைய பதில் யூதா எழுந்து புறப்பட கடவன். यहोवा का उत्तर यहूदा चढ़ाई करेगा। ஹalleluya. हालेलुया। 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். और चौथा आयत को पढ़ते हैं। யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெர்சியரையும் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். और यहूदा ने चढ़ाई की और यहोवा ने कनानियों और परिज्जियों को उसके हाथ में कर दिया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அந்த யூதா பிறக்கும்போது அவன் சூழ்நிலை எப்படி இருந்துச்சு பாருங்களேன். यहूदा के जन्म के समय पर उनका परिस्थिति को देखिएगा। ஆனா யூதாவுடைய வாழ்க்கை யூதாவுடைய கோத்திரத்துடைய காரியங்களை நீங்க பாருங்களேன். या यहूदा उसकी जीवन और उसकी गोत्र की कार्य को देखिएगा। பிறக்கும்போது அவங்க அப்பா அவங்க அம்மாட்டையும் அன்பா இருந்திருக்க மாட்டாரு, இவன்ட்டே கூட அன்பா இருந்திருக்க மாட்டாரு இல்லையா? जब यहूदा के समय में जन्म के समय पर उनका पिता उनकी माता से कभी प्यार नहीं किया। ஆனா இங்க பார்க்கிறோம், लेकिन यहाँ देखते हैं சூழ்நிலையில வளர்ந்த பிள்ளை அவருடைய சந்ததியை பார்க்கும்போது யுத்த வீரர்களாய் இருந்தார்கள். ऐसे परिस्थिति में जिसका पालन पोषण हुआ उस बच्चे को उनकी पीढ़ी को देखते हैं तो वे कैसे थे? वो एक युद्ध का शूरवीर थे। ஏதோ யுத்த வீரர்களாய் மாத்திரமில்ல, யுத்தத்திற்கு முன்பாக எழுந்து போகக்கூடியவர்கள் இவர்களாய் இருந்தார்கள். केवल युद्ध का शूरवीर ही नहीं रहा वरन वो युद्ध के लिए पहले उठकर आगे जाने वाले भी थे। ஆமென். आमीन। எல்லாரும் யுத்தத்துக்கு போக மாட்டாங்க இல்லையா? सब लोग युद्ध के लिए नहीं जाते हैं ना। ஆமா, பந்திக்கு முன்னாடி போகணும், படைக்கு பின்னாடி போக வேண்டும். यानी खाने के लिए पहले जाना है और युद्ध के लिए पीछे जाना है। ஏன்னா போய் யுத்தம் எவ்வளவு கொடுமையானது நமக்கு தெரியாது. क्योंकि युद्ध कितना कठिन होता है हम नहीं जानते हैं। அங்க மரிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். वहाँ मरने के वक्त भी आ सकता है। ஆனா இவன் தைரியமாய் புறப்பட்டு போகிறான். लेकिन उन्होंने धैर्य के साथ उन्होंने चढ़ाई करने के लिए गया। ஹalleluya. हालेलुया। அந்த தைரியத்தை துதிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். उस धैर्य को स्तुति करने वाले प्राप्त करते हैं। ஆமென். आमीन। அதனால தான் பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு, इसलिए प्रेरित पौलुस तीमुथियुस को देखकर कहते நீ हैं நல்ல போர் சேவகனாய் இருப்பான்ங்கறார். तू अच्छे कुश्ती लड़ करके वो कहता है। இன்னைக்கு விசுவாசிகள் நம்ம ஒரு போர் சேவகனாய் இருக்கணும். आज विश्वासी हमें एक अच्छे से युद्ध करने वाले होना चाहिए। நல்ல போராட்டத்தை போராடு. अच्छी कुश्ती लड़ना है। ஓ விசுவாசத்தை காத்துக்கொள்ளு. अपने विश्वास को रखवाली करना है। எல்லாரும் ஒரு ஆவிக்குரிய போராட்டத்துல இருக்கிறோம். हम सब एक आत्मिक युद्ध में हैं। ஆமா, அப்ப நம்ம பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய ஆட்கள் அல்ல, முன்னாடி நிற்க வேண்டிய ஆட்களா இருக்கிறோம். तो इसका मतलब हमें पीछे बैठने वाले नहीं रहे होना चाहिए वरन आगे चलने वाले होना चाहिए। யோர்தான்ல ஆசாரியர்கள் முன்னாடி போன்னு கர்த்தர் சொன்னாரு. यहाँ पर यॉर्दन नदी के पास याजकों को आगे जाने के लिए प्रभु ने बोला। இங்க பார்க்கிறோம், யூதா நீ முன்னாடி போப்பான்ங்கறார். यहाँ देखते हैं प्रभु ने यहूदा को आगे जाने के लिए बोला है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। லேயாள் அற்பமா இருந்தாலும்
लिया कितना भी तुच्छ जाना गया क्यों ना हो, அவன் சந்ததியில கர்த்தர் யுத்தத்துல அற்புதமாய் கர்த்தர் பயன்படுத்துகிறார். लेकिन उसकी पीढ़ी को तो प्रभु युद्ध में बहुत ही अद्भुत तरीके से इस्तेमाल कर रहे हैं. ஆமென். आमीन. நம்மள கர்த்தர் அப்படி தான் பயன்படுத்துவார். हमारा प्रभु ऐसे ही हमें इस्तेमाल करें, நம்மள சந்ததியை கர்த்தர் அப்படி தான் பயன்படுத்துவார். हमारी पीढ़ी को भी प्रभु इस तरह इस्तेमाल करें. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. என்னாகமோ 2 அதிகாரத்துல गिनती 2 अध्याय में 9வது வசனத்தை வாசிக்கிறேன். 9 आयत को पढ़ते हैं. ஒவ்வொரு கோத்திரமாய் அங்க சொல்லப்பட்டிருக்கிற நேரத்துல यहाँ पर एक एक गोत्र के प्रति लिखा हुआ है. 2 அதிகாரம் 9வது வசனம். गिनती 2 अध्याय का 9 आयत. எண்ணப்பட்ட யூதாவின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே 186,400 பேர். இவர்கள் பிரயாணத்திலே முதற் பலமாய் போக கடவர்கள். इसी रीति से यहूदा की छावनी में जितने अपने अपने थलों के अनुसार गिने गए वे सब मिलकर 1,86,400 थे. पहले ये ही कूच किया करें. ஆமென். आमीन. இவர்கள் இந்த யோதா கூத்திரத்தார்கள் பிரயாணத்திலே முதற் பாளையமாய் போக கடவர்கள். यानी ये यहूदा की गोत्र ही पहले यही ही कुछ करके जाना है. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போதுமே இவங்க தான் முன்னாடி போகணும். इसका मतलब क्या है? पहले उस कुछ करके जाते समय पर इन्हीं को ही जाना है. இப்படிப்பட்ட கஷ்டமான நேரத்துல யாரை ஃபர்ஸ்ட் அனுப்புவாங்கன்னா ऐसे कष्ट के मुश्किल के समय पर किसको पहला भेजेंगे? தைரியமானவர்கள், धैर्य लोगों को, சாமர்த்தியமானவர்கள், धैर्यशाली को, सामर्थ्यशाली को, யுத்த வீரர்கள், युद्ध का शूरवीर को, அவங்கள தான் கர்த்தர் அனுப்புவார். इन्हीं लोगों को भेजेंगे. அவங்கள தான் கர்த்தர் இங்க யூதாவை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துறார். तो वहां यहाँ पर ही परमेश्वर यहूदा गोत्र को ही इस तरह इस्तेमाल कर रहे हैं. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஆமென். आमीन. ஓகே, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். और एक वचन को पढ़ेंगे. என்னாகமம் 7ஆம் அதிகாரத்துல 7वें अध्याय गिनती 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். गिनती का 7वें अध्याय का 12ல 12 11 வாசிக்கிறேன். 11 से लेकर पढ़ेंगे. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி பலிபீடத்தின் பிரதிஷ்டைக்காக ஒவ்வொரு பிரபுவும் தன் தன் நாளில் தன் தன் காணிக்கைகளை செலுத்த கடவன் என்றார். तब यहोवा ने मूसा से कहा, वेदी के संस्कार के लिए प्रधान लोग अपनी अपनी भेंट अपने अपने नियम दिन पर चढ़ाएं. என்ன சொல்றாரு? क्या कह रहे हैं? அவ அந்த நாள்ல வந்து காணிக்கை செலுத்தணும்ட்டார். अपने अपने भेंट अपने अपने नियम के दिन पर चढ़ाना है. 12ஆம் வசனத்துல 12 आयत में அப்படியே முதலாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யூதா கோத்திரத்திலுள்ள ஒரு மனுஷன். सो जो पुरुष पहले दिन अपनी भेंट ले आया वह यहूदा गोत्र वाले अम्मीनदाब का पुत्र महसोन था. ஹalleluya. हालेलुया. முதல் நாளிலே தன் காணிக்கையை செலுத்தினவன் पहला दिन में अपने भेंट को ले आया है. ஆமென். आमीन. காணிக்கை செலுத்துவதிலையும் இந்த யூதா கோத்திரம் தாங்க முன்னாடி இருந்துச்சு. भेंट चढ़ाने में भी पहला नंबर 1 में रहा है ये यहूदा ही गोत्र. ஆமென். आमीन. அதனால தான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு கோத்திரமாய் கர்த்தர் வைத்திருந்தார். इसलिए प्रभु ने इनको अपना प्रिय गोत्र बनाकर रख दिया होगा. இன்னைக்கு நம்ம காணிக்கை கொடுக்கறதுல கூட முதல் ஆளாய் முதல் நாளிலே நம்ம செலுத்த வேண்டும். आज हमें भेंट चढ़ाने में भी पहला दिन में पहला व्यक्ति बनकर हमें चढ़ाना चाहिए. அநேக சமயத்தில் நம்ம எல்லா செலவு காரியங்கள் எல்லாம் முடிச்சிட்டு மீதி இருக்கிறத எடுத்து ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். அது ஒரு அற்பமாய் காணப்படுகிறது. कई बार हम सारी बातों को करने के बाद जो बचा है उसे हम प्रभु के लिए देते हैं. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? लेकिन वचन में क्या लिखा है? உற்சாக மனதோட கொடுக்கணும். जो उत्साहित से जो देते हैं, அந்த உற்சாகத்தை எப்படி காட்டணும்னா उत्साहित को कैसा दिखाते हैं? முதல் நாளிலே पहला दिन में ஆண்டவருக்கு என்று செலுத்த வேண்டியதை நம்ம செலுத்தணும். परमेश्वर के लिए जो हमें भेंट चढ़ाना है उसे चढ़ाना है. அப்ப வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவருக்கு என்று கொடுக்க, यानी हफ्ते की पहला दिन को आप परमेश्वर के लिए दे दिए. அப்ப என்ன அர்த்தம்? மீதி நாள்ல மாசத்துல இருக்கிற மீதி நாட்கள் தேவைகள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். यानी बाकी सारे दिन को परमेश्वर ही संभालेंगे. அவன் கடைசி நாள்ல கூட வந்து கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. वो अंतिम दिन में भी आकर दे सकता है, कोई परेशानी तो नहीं है. ஆனா கர்த்தரை கனம் பண்ணுவது வந்து लेकिन परमेश्वर को इज्जत देना है நான் तो எப்போது ஃபர்ஸ்டா இருக்கணும். उसमें हमें नंबर 1 पे होना चाहिए. மற்ற உலக காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நான் கொடுத்துட்டு கடைசியா வந்து கொடுக்கிறது என்பது கர்த்தரை கனம் பண்ணுவதில் எனக்கு வந்து ஒத்தே போகாத மாதிரி இருக்குது. पहले सारे संसारिक बातों को पूरा देकर खत्म कर फिर अंतिम में आकर प्रभु को देना वो
इज्जत नहीं है, आदर नहीं है। ஹalleluya. Hallelujah. ஒரு பெரிய ஆச்சரியம். நம்ம கொடுக்கிற அந்த சின்ன காசு மணியை அவ்வளோ சர்வ வல்லமுள்ள தேவன் கரத்தை நீட்டி வாங்கி அதை ஏற்றுக்கொண்டு அதை பிளஸ் பண்ணி மீண்டும் நம்மளுக்கே கொடுக்குறாரு பார்த்தீங்களா? இதை காட்டில ஒரு பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாதுங்க. यानी सौभाग्य की बात क्या है? हम जो देते हैं छोटा सा पैसा या छोटा सा व्यक्ति, इसे परम प्रधान परमेश्वर उसे एक्सेप्ट कर कर ग्रहण कर कर उसे आशीषित कर कर हमारे लिए देते हैं वापस, यही बहुत ही बड़ी बात है। ஹalleluya. Hallelujah. முதல் நாளிலே முதல் பலனை கொடுக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். पहला दिन में पहला फल को देने के लिए हमें सीखना चाहिए। அதனால தான் இந்த யூதா கோத்திரத்துல வந்த இயேசு கிறிஸ்து इसलिए यहूदा गोत्र में जो आया है यीशु मसीह, தேவ குமாரனாகிய தன்னையே என்ன செய்றார்? அவர் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். परमेश्वर का पुत्र अपने आप को ही उन्होंने जीवित बलि बनाकर समर्पण कर लिया। ஆமென். ஆமென். உலகத்தின் பாவத்திற்காக, संसार के पाप के लिए, நம்முடைய சாபங்களை நீக்குவதற்காக हमारे श्रापों को खत्म करने के लिए அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். वो उसने अपने आप को दे दिया। அவர் மரிக்க வேண்டிய வயது அல்ல, वो मरने का उम्र नहीं था, ஆனாலும் தன்னை ஒப்பு கொடுத்தார். लेकिन फिर भी उन्होंने अपने आप को दे दिया। அதனால தான் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம், इसीलिए तो आज हम जिंदा है, நீதிமானாய் இருக்கிறோம், हम धर्मी गिना गया है, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். परमेश्वर के पुत्र बन गए। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। சங்கீதம் 78வது சங்கீதத்துல भजन 78 में 68வது வசனத்தை வாசிக்கிறோம். भजन 78 का 68 को हम पढ़ेंगे। யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சியோன் பர்வதத்தையும் அவர் தெரிந்து கொண்டார். परंतु यहूदा ही के गोत्र को और अपने प्रिय सियोन पर्वत को चुन लिया। ஹalleluya. हालेलुया। எந்த கோத்திரத்தை தெரிந்து கொள்கிறார்? और कौन सा गोत्र को चुन लिया है? யூதா கோத்திரத்தையும் சியோன் பர்வதத்தையும் அவர் தெரிந்து கொண்டு ஆசீர்வதிக்கிறார். यहूदा की गोत्र और सियोन पर्वत को उन्होंने चुन लिया है। ஆமா, யூதா பிறக்கும்போது அவங்க அப்பா கூட அவனை செலக்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். यहूदा के जन्म के समय पर उनका पिता भी उससे चुना नहीं होगा। ஆமா, லேயாளுக்கு ஒவ்வொரு பிள்ளை பிறக்கும்போது லேயாள் தான் நேம் போடுறாங்க இல்லையா பிள்ளைக்கு? हर एक बच्चे के जन्म के समय पर लिया ही नाम दे रही है। அவங்க அப்பா நேம் வச்சது மாதிரியே இல்லையே. उनका पिता नाम दिया करके वहाँ नहीं देख पा रहे हैं। ஆனா लेकिन இங்க பார்க்கிறோம், यहाँ देखते हैं கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறாரு? प्रभु ने किसको चुन लिया है? யூதா கோத்திரத்தை தமக்கு பிரியமாய் தெரிந்து यहूदा ही गोत्र को अपना प्रिय करके चुन लिया है। ஏன்னா அவங்க அம்மா இந்த தடவை சொல்லல என் புருஷன் எனக்கு பிரியமா இருப்பார்னு சொல்லல, கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் இப்ப யூதாவையும் கோத்திரத்தையும் பிரியமாய் ஸ்நேகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. कि जब यहूदा के जन्म के समय पर उसकी माँ ने यूं नहीं कही अब मेरा पति मुझ पर प्रसन्न रहेगा करके, लेकिन उन्होंने अब की बार तो मैं प्रभु का स्तुति करूंगी करके उसका नाम यहूदा रखा। इसीलिए यहाँ पर परमेश्वर यहूदा को प्रसन्न जाना है। அதனால தான் எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றி இருக்கிறார். इसलिए हम पढ़ते हैं तो इब्रानियों की पत्री में ये इसीलिए परमेश्वर यहूदा की गोत्र में जन्म लिया है। வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கிறோம், அவர் யூதா கோத்திரத்தின் சிங்கமாய் இருக்கிறார். प्रकाशित वाक्य में हम पढ़ते हैं वो यहूदा गोत्र का सिंह है। ஹalleluya. हालेलुया। யுத்தத்துல நின்றாங்க, அதே சிங்கமாய் இருக்கிறாருங்க. यानी वो युद्ध में खड़ा रहता है, वो शेर जैसा है। ஆமென். आमीन। சாரியான தேவனுடைய பிள்ளைகள், प्रभु के प्रिय लोगों, ஈவன் அந்த ஒரு டெலிவரியில எடுக்கிற ஒரு தாயுடைய முடிவு அவன் சந்ததியெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறதை நான் பார்க்கிறேன். यानी जब अपने जन्म के समय पर डिलीवरी के समय पर जो एक माँ निर्णय लेती है वो उनका पीढ़ी तक एक आशीष का कारण बन जाती है। அந்த டெலிவரி பெயின் வந்து ரொம்ப கஷ்டமான பெயின். जरूर डिलीवरी का दर्द तो बहुत ही कठिन होता है। அந்த கஷ்டமான பெயின்ல கணவர் கண்டிப்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பெண்ணும் வாஞ்சிப்பார்கள். ऐसे कष्ट के समय पर हर एक स्त्री चाहती है कि अपना पति अपने साथ रहे, ஆனா அது கிடைக்கவே இல்லை. ஒவ்வொரு எந்த டெலிவரியுமே கிடைக்கல. लेकिन ऐसा सौभाग्य लिया के लिए कभी नहीं मिला। ஆனா கர்த்தர் கூட இருந்தாருங்க. लेकिन यहोवा परमेश्वर आप ही उनके साथ थे। அந்த கஷ்டமான அந்த பெயின் வருகிற அந்த நேரத்துல கூட, वो कष्ट का वो दर्द उठने का समय में கூட இருக்க வேண்டியவர்கள் இல்லாத நேரத்துல கூட, जैसे साथ होने वाला चाहिए वैसे लोग नहीं है। ஒரு தாய் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா? एक माँ ने प्रभु को स्तुति करने लगी है। அங்க தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஆரம்பிச்சிட்டார் நான் சொல்லுவேன். इसका मतलब वहीं पर परमेश्वर ने आशीर्वाद को शुरू कर लिया करके हम कह सकते हैं। அதே தான் நம்மளும் இந்த கஷ்டமான நேரத்துல ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சூழ்நிலையில நம்ம குறை சொல்லாதபடி இவங்க வருவாங்களா அவங்க என்ன செய்வாங்களான்னு என்பது எதிர்பார்க்கிறத காட்டிலும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் உங்க சந்ததியை பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். तो ऐसे दर्द के समय, कष्ट के समय, मुश्किलों के समय पर यदि हम भी ये आएंगे वो मदद करेंगे करके सोचने से बेहतर यदि हम परमेश्वर की स्तुति करेंगे तो जरूर परमेश्वर
हमारे लिए पक्ष में खड़े रहेंगे, அவர் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். क्योंकि वो स्तुतियों के बीच में वास करने वाला प्रभु है। துதித்தலே இன்பமும் அது ஏற்றதுமாய் இருக்கிறது. स्तुति करना ही अच्छा और उचित है। எங்கெல்லாம் துதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் தேவ கிருபை பெருகிட்டு இருக்கிறது. जहाँ जहाँ प्रभु की स्तुतियां होती है वहाँ वहाँ प्रभु का अनुग्रह भी बढ़ती जाती है। இந்த சூழ்நிலையில லேயோடைய வார்த்தை வாயிலிருந்து குறை வரல, இல்லாதது வரல, பிரச்சனையை பேசல, துதிக்க ஆரம்பித்தது போல நீங்களும் உங்க வாயில துதிக்க ஆரம்பிங்க, சோத்தரிக்க ஆரம்பிங்க. அங்க சிறைச்சாலையின் கதவுகள் நடுங்கினது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிங்க. तो स्तुति के समय पर यानी कष्ट के मुश्किलों के समय पर लिया ने स्तुति करने लगी, तो वहाँ पर प्रभु ने क्या क्या महान कार्य को किया है। सो हाँ, हम देखते हैं वहाँ पर बंदगृह की दरवाजे सब हिल गई करके देखते हैं। तो इसीलिए मुश्किलों के समय पर आप भी प्रभु की स्तुति करने लगिएगा। துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவர், वो स्तुतियों के बीच में वास करने वाला प्रभु है। ஆமென். आमीन। யாக்கோபு அங்க இல்ல, वहाँ पर याकूब नहीं रहा, ஆபிரகாம் அங்க இல்ல, अब्राहम नहीं रहा, ஈசாக்கு அங்க இல்ல, इसहाक नहीं रहा, ஆனா துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அங்க இருக்கிறார். लेकिन स्तुतियों के बीच में वास करने वाला परमेश्वर वहाँ थे। ஆமென். आमीन। இந்த ஜனத்தை எதற்காக ஏற்படுத்தினேன்? इन लोगों को मैंने किस लिए नियुक्त किया है? துதிக்கிறதுக்காக தான் ஏற்படுத்தினேன். स्तुति करने के लिए। ஆமென். ஆமென். நம்ம வாழ்க்கையில வாயிலிருந்து குறை வேணாம், இல்லாதது பேச வேணாம், அவருடைய நாமத்தை உயர்த்தி உயர்த்தி துதித்து கொண்டே இருப்போம். इसलिए हम अपने जीवन में जो खमी हड्डियों को ना बोलें या औरों के प्रति बातें ना करें, वरन हम परमेश्वर की स्तुति करें। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आप सभी को आशीषित करें। ஜெபிக்கலாம். आइए प्रार्थना करें। துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே நன்றி செலுத்துகிறோம். स्तुतियों के बीच में वास करने वाले पिता तेरा धन्यवाद। லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள், लिया को अप्रिय जानी गई, ஆனா அவ வாழ்க்கை அவ சந்ததியை நீங்க அற்புதமாய் மாற்றினீங்க. लेकिन उसकी जिंदगी को, उनकी पीढ़ी को तूने अद्भुत तरीके से बदल डाला है। எங்க வாயிலிருந்து துதி உண்டாகட்டும். हमारे मुंह से भी तेरी स्तुति निकले, எங்க சந்ததி துதிக்கிற சந்ததியாய் மாறும். हमारी पीढ़ी स्तुति करने वाली पीढ़ी बने, எங்க கோத்திரங்கள், எங்க சந்ததி 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 हमारा गोत्र, हमारा पीढ़ी, हमारा वंश பரிந்து பேசிக்கிட்டோம். प्रभु मध्यस्थता की कार्य करे, எல்லாவற்றிலும் முன்மாதிரியா இருக்கட்டும். हर बातों के लिए आगे होने पाए, யுத்தத்திற்கு எழுந்து போகட்டும். युद्ध के लिए आगे रहने पाए, காணிக்கை கொடுக்கிறதுல முதல் நாளில் அவர்கள் வரட்டும். पेन चढ़ाने के लिए पहला दिन ही वो आ सके। இயேசு பிறக்கிற ஒரு சந்ததியாய், யூதா கோத்திரத்தின் சிங்கம் எழும்புகிற ஒரு சந்ததியாய் மாற்றுவீராக. यीशु मसीह के जन्म होने की एक पीढ़ी, यहूदा गोत्र का शेर आने की एक पीढ़ी होने पाए। எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். हमें अर्पण करते हैं, दीन करते हैं। மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धार करते यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, मेरे जीवित परमेश्वर। ஆமென். आमीन। ஆமென். आमीन। ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आप सभी को आशीषित करे। Thank you. Praise the Lord. सबको जय मसीह की।